எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. சாவறதும் ஒன்று தான், இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அப்படி தான் உடைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைமை இருக்கும். யார் உடைக்கப்பட்டிருக்கானோ அவன் உள்ளுக்குள்ளே செத்துட்டான்னு அர்த்தம். கப்பலை போல என்னுடைய வாழ்க்கை உடைஞ்சி போய் கிடக்குது, நொறுங்கி போய் கிடக்குது. மற்றதெல்லாம் விட மனசு உடைஞ்சா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நிறைய துக்கத்தை அனுபவிச்ச, இப்போ நான் அதெல்லாம் மாற்றுகிறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு அவன் கீழே இருந்தானோ அதுக்கு நேர்மறை மேலே தூக்கி வச்சார். சகரியா எலிசபெத் அப்படிங்கிறவங்க லூக்கா 1:5-20 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மையான இடத்துல இருக்காங்க. இவங்களும் என்னென்னா ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ கௌரவம். அந்த எலிசபெத் யூதா கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி. இந்த சகரியாங்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற லேவி ஆரோனுடைய சந்ததி. மகிமையான குடும்பங்க. ஆனால் என்ன இல்லை, குழந்தை இல்லை. முதிர் வயது வரைக்கும் ஒரு ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே ஒரு குழந்தைய தாங்க ஆண்டவரே, என் நிந்த நீங்கள் அவமானம் நீங்கள். சில வாழ்க்கையில் குழந்தை இருக்கும், ஆனால் அது இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. பிள்ளைகள் இருக்கும், ஒரு உபயோகமும் இருக்காது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தாங்கிற நிலைமையில் இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு குழந்தையும் கிடையாது, ஊழியம் மட்டும் நல்லா செய்கிறாரு, ரொம்ப சூப்பராக செய்கிறாரு. இதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சத்தம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் எதிர்பார்த்து நடக்கலை. குடும்ப அளவில் அவங்க உடஞ்சிருந்தாங்க, ஜெபித்தாங்க, கிடைக்கல. ஆனால் தேவன் ஒரு நாள் குறுக்க வந்தார். அவங்க உடைவுகளை மாற்றுவதற்கு சாதாரண பிள்ளை கொடுக்கல, பிரச்சனையே இல்லை. அதுதான் அங்கே ஹைலைட்டே. என்னன்னா சிலருடைய உடைவுகளை தேவன் சும்மா சரி பண்ணிட்டு போகிறல்ல. நீங்கள் உடைவுகளெல்லாம் சரி பண்ணின அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பயங்கர பவரானது தான். எவெல்லாம் உடைக்கப்பட்டானோ அவனுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் பவர்ஃபுல்லானது. யாக்கோபுக்கு கொடுத்த குடும்பம் பவர்ஃபுல்லான குடும்பம், ஒரு பயக்கிட்ட நெருங்க முடியாது. அன்னாளுக்கு கொடுத்த ஆள் சாமுவேல், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி. இப்படி ஒருத்தரையும் பாருங்களேன். நான் ஏன் உடைக்கப்படுகிறேன் எனக்கு தெரியல, ஆனால் உடைவுகளை சரிப்படுத்தும் பொழுது தேவன் சரி போ அப்படிலாம் இல்லை, இவ்வளோ உடைக்கப்பட்ட ஆட்கையில் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுவோமா? 2 ராஜாக்கள் 4:1 ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, பொருளாதார உடைவுகள் பாருங்கள். அந்த ஆள் நல்ல ஊழியம் செஞ்சவர், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் கடன், வீடு ஃபுல்லாக கடன், பயங்கர பிரச்சனை. அவருடைய மனைவி இப்போ அந்த கடனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. இந்த கடனை அடைக்கிற இந்த நபரும் செத்து போயிட்டார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டார், கடனை வாங்கி வச்சுட்டு இறந்தும் போயிட்டார். அவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு ஃபைனான்ஷியலாக எல்லாம் போச்சு. எந்த குடும்பத்தில் கடன் வாங்குறீங்களோ அந்த குடும்பத்தில் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கா? அதை அடைக்கிறதுக்குன்னே பெரும் பிரச்சனையாக ஓடணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபினான்ஷியலாக அந்த குடும்பம் நொறுங்கி போய் கிடக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. கடைசியில் என்ன நடக்குது, இருக்கிற பிள்ளைகளையும் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கணும் அந்த அம்மா. ஃபினான்ஷியலாக இன்றைக்கி நொறுங்கி போய் கிடக்கிற சில குடும்பங்கள் உண்டு. மேலே எழும்பவே முடியல. கடன் 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 கடன். ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா வந்தப்போ ஆண்டவர் அவளுடைய பொருளாதார பிரச்சனையை சரிப்படுத்தினார். வேறு எங்கேயும் கிடையாது, வேறு எவர்கிட்டையும் இல்லை. அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு குடம் எண்ணெயை வச்சே அவள் கடன் பிரச்சனையை தீர்த்தார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் பக்கத்துலேயே இருக்குது, உங்கள் கழுத்துலேயே கிடக்குது, உங்கள் மூக்குலேயே தொங்குது, உங்கள் காதில் தொங்குது, உங்கள் கையில் கிடக்குது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குது, தீர்வு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஒரு குடம் சைஸில் கிடக்குது. ஒரே ஒரு குடம் தான். ஆண்டவர் அற்புதம் செய்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம் மொத்தத்தையும் மாற்றினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபினான்ஸ்னால் உடைக்கப்பட்ட குடும்பங்களை தேவன் கட்டுவார். வேறு எங்கே இருந்தோ இல்லை. ஆமாம், வானத்தில் இருந்து பொத்துக்கிட்டு வரப்போகிறதில்ல. நீ வச்சிருக்கிற குடத்துல இருந்தே உனக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கே போய் எத்தனை பேர் குடத்தை எடுத்து ஆராய போதுங்களோ தெரில. உங்கள் குடத்துல தான் இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் குடத்துல தான் இருக்குது. உங்கள் குடத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. உங்கள் பொருளாதார பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத வச்சு சரி பண்ணப்படும். அல்லேலூயா. ஆமாம், தாவீது
1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 வசனம் 18 வசனம் 26 வசனத்துலேருந்து 31 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா எழுதிக்கங்க. அந்த 1 சாமுவேல் 30 அதிகாரம் முழுசுமே எடுத்துக்கங்களேன். அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவ்வளோ ஒரே நாளில் போச்சு. அவ்வளோ ஒரே நாளில் போச்சு. அல்லேலூயா. இப்படி சிலருடைய குடும்பம் அழிஞ்சிரும் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, நல்ல தேவன். இந்த தாவீதுக்கு சொல்கிறாரு, டேய் உன் பிரச்சனையை மட்டும் சரி பண்ணலை, நீ இழந்ததெல்லாம் திரும்ப வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நிறைய உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். அந்த கடைசியில் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 26 வசனத்துலேருந்து 31 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா இவன் இழந்து நிற்கிறான், ஒன்றுமே இல்லை, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறத தேவன் குறுக்க வந்து மாற்றி பொருளாதாரத்தில் இவனை ப்ளஸ் பண்ணதுக்கால எத்தனை பேருக்கு கொடுத்தான் பாருங்க. அங்கே அந்த 26லேருந்து 31 வசனம் வரைக்கும் அவன் தான் திரும்ப தேவனோட அற்புதத்தினால பெற்றுக்கொண்டு வளர்ந்த பின்னாடி அநேகருக்கு அந்த பங்குகளை அனுப்புனான்னு பைபிளில் இருக்குங்க. தேவன் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் பொருளாதார நிலைமையை உங்கள் பிரச்சனையோட மட்டும் நிறுத்தி ரிலீஸ் பண்ணல, உங்களுடைய எல்லா விஷயத்தையும் மாற்றி உங்கள் மூலம் அநேகருக்கு நன்மை கொடுக்க வைக்கிறதுக்கு தான் இந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் விசுவாசிப்பீங்களானா நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் விசுவாசிப்பீங்களானா உங்கள் பொருளாதார பிரச்சனை சரியானது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 1000 பேருக்கு கொடுக்கும்படி செய்வார். நான் ஒரு 1000 பேருக்காவது அப்படி அள்ளி கொடுக்குற ஆளாக மாறணுன்ற மட்டும் 2 கையும் நல்லா உயர்த்தி ஒரு சத்தமாக ரெல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைவுகள். சிம்சோன் பாருங்க, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 1 வசனம் 19 30 இந்த வசனங்கள்லாம் வாசிங்கன்னா பயங்கரமான பலசாலிங்க. ஒரு காலத்தில் ஸ்பிரிச்சுவலில் பயங்கர ஸ்ட்ராங் மேன். ஐயோ, அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆவியில் உள்ளே வரும்போதே அனலாக வருவாங்க. பாட்டு தொடங்கும் பொழுது உருள ஆரம்பிச்சிருவாங்க. உருளைன்னா பேய் பிடிச்சி இல்லை, ஆராதனையின் மகிமை தாங்க முடியாமல் இப்படி பலம். சுவிசேஷ ஊழியம் அப்படி செய்வாங்க, ஆத்துமாதாயம் அப்படி செய்வாங்க. பயங்கர பவர், பயங்கர பலன், பயங்கர ஸ்ட்ரென்த், அப்படியே கிருபை அப்படியே மேலே நிரம்பி வழியும். ஆனால் காலப்போக்கில் ஒன்றுமே இல்லாமல் 0 ஆகிட்டாங்க. இப்போ வர்றாங்க, இப்போ இருக்கிறாங்க. சுவிசேஷம் யாருக்காவது சொல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் என்னத்தை அப்படியே டல்லாகி ஒன்றுமே இல்லாமல் ஆவியில் நிரம்பி அன்னைக்கெல்லாம் விழுந்து விழுந்து மணிக்கணக்காக ஜெபிச்சவங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ஜபம் போச்சு, அபிஷேகம் ஆராதனை போச்சு, அந்நியவாச அடையாளம் போச்சு, வரங்கள் செயல்படலை, எதுவுமே இல்லை. அப்படியே வர்றோம், அப்படியே போகிறோம், அப்படியே இருக்கிறோம். அவன் அப்படி தான் இருந்தான், பயங்கர ஸ்ட்ராங் மேன். இப்போ எல்லாம் போய் அப்படியே ஒரு மாதிரி கை கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கான். என்ன அரைக்கிறான்? கை கட்டுங்க, மாவு அரைக்கிறான். மாவு அரைக்கிறதுன்னா இந்த மாவு கிடையாதுங்க. அவன் உடம்புல கயிறை கட்டுவாங்க, பெரிய செக்கு மாதிரி இருக்கும், இப்படியே இழுத்துக்கினே இருக்கணும், அப்படியே சுற்றி சுற்றி வரணும். உங்களுக்கு என்ன 10 பேருக்கு மாவு அரைக்கிறது? அது நாட்டுக்கே மாவு அரைக்கிறது, அந்த ஊருக்கே மாவு அரைக்கிற வேலையை தான் அவன் தான் செஞ்சான். எப்படி இருந்திருக்கும் ஒரு காலத்தில்? நான் எப்படி இருந்தேன், எப்படி ஜோம் பண்ணேன், எப்படி வல்லமையாக இருந்தேன், 1000 பேரை அப்படி ஊதி தள்ளிட்டேனே, அப்படி அசால்ட்டாக பண்ணனே, இப்போ எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே, எப்படி இருக்கும் அவன் மனசு. ஆனால் ஆண்டவர் குறுக்க வந்தார். நீ பழைய அந்த இழந்த பலனை நான் திரும்ப தர்றேன்டான்னு வந்தார். திரும்ப உனக்குள்ள அந்த பலனை கட்டி எழுப்புறேன்னு வந்தார். உடஞ்சி போய் இப்படி ஜெபிச்சனே, இப்படி பவர்ஃபுல்லாக இருந்தனே, இப்படி வைராக்கியமாக இருந்தனே, இப்படி துடிப்பாக இருந்தனே, இப்படி ஆண்டவருக்காக ஓடினேனே, இவ்வளவு காரியங்களை செய்தனே, இதெல்லாம் இனிமேல் வருமா? வரும், அதை விட அதிகமாக வரும்.
இப்போ ஆண்டவர் திருச்சபைக்கு அந்த பழைய பலத்தை காட்டிலும், முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும்படி கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சபைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். வருமா? சொல்லுவான் வராது. ஆண்டவர் சொல்லுவார் டபுளா வரும். வரும்ல, டபுளா வரும். சொல்ல பார்க்கலாம். வரும், டபுளா வரும். பிசாசு சொல்லுவான் வராது. சாத்தான் சொல்லுவான் வராது. ஆண்டவர் சொல்லுவார் உன்னை டபுள் பவர் ஆக்க போறேன். ஹல்லேலூயா. டபுள் பூஸ்டர், ட்ரிபிள் பூஸ்டராக மாற போகுது. ஹல்லேலூயா. ஆமாம், பேதுருவை பாருங்களேன். யோவான் 21:2 19 வரைக்கும் பெரிய வீராப்பா வந்துட்டார். ஆண்டவர் அழைச்சாருன்னு பொண்டாட்டியை விட்டுட்டாரு, பிஸ்னஸை விட்டுட்டாரு, அம்மா அப்பாவை விட்டுட்டாரு, மாமியார் கூட இருந்திருக்கு, மாமியாரையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டு ஏசுநாதர் கூப்பிட்டார். ஓடியான்ட்டான் பின்னாடியே. இப்போ ஏசுநாதரை காணோம். யாரை நம்பி வந்தானோ அவரை காணோம். நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. யோசிக்கிறா உட்காந்து, ஏண்டா இவரை நம்பித்தானடா வந்தோம் நாம. ஏசு தான் ராத்திரி மனுஷனை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி விட்டாங்க. ஓடி வந்தவன் தான். எங்கடா போனார் இந்த ஏசுநாதர்? டே இவரை நம்பித்தானடா வந்தோம், வலையை விட்டோமடா, குடும்பத்தை விட்டோமடா. எல்லாம் இப்போ கேட்பானே, என்னடா பேதுற மொத்தமாக போச்சா, எல்லாம் போச்சா, என்னமோ ஏசு ஏசுன்னு ஓடுன, ஏசு ஏசுன்னு பின்னாடியே சுற்றுன, பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், அம்மா அப்பா வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஏசு போதும். எவ்வளோ பெரிய பிரகாசமாக மாறிடுவோன்னு நினச்சோம். இப்படி சர்ச்சுக்குள்ள காலை வச்ச உடனே நேராக பென்னிகின் ரேஞ்சுக்கு யோசித்தோமே, நம்ம அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிடுவோம்ல நினச்சோம். போச்சே, மொத்தமாக போச்சே. ஜபிக்கிறதுல கூட இப்போ இன்னைக்கு ஜபிக்கிறேனான்னு தெரியலையே. அப்படியே கை நீட்னா ஒரு 1000 பேர் இந்த பக்கம் விழுவாங்களாம், இந்த பக்கம் ஃபுன்னா அத்தனை பேர் பறப்பாங்களாம். இங்கே பறப்பனை, இங்கே ஊர்வனை, இங்கே உலாவுவனை எல்லாம் நடக்கும்னு நினச்சா நம்ம கீதியே இங்கே தகிடத்தவும் போடுது. எடுற வேலைய நம்பிக்கையெல்லாம் போச்சு, மொத்தமும் போச்சு. எல்லாம் அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரரூவான்னு நினச்சிட்டு வந்தோம். ஒன்றும் இல்லை, எடு வலைய தூக்குடா. ஏண்டா பேதுரு அன்னைக்கு வலையை விட்டுட்டு போனேன், திரும்ப தூக்குற, என்ன பண்ண, விதி தலையை எழுத்து. நான் பெரிய ஆளாயிரரூவான்னு நினச்சேன். அப்படி ஒரு மாதிரி உடஞ்சி போய் இனி நம்ம லைஃப் முடிஞ்சுது, அவ்வளோதான் கதை, ஃபினிஷ்ட். ஓஹோன்னு இருந்தேன், இப்போ ஜீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறார் கையை கட்டிக்கிட்டு. அங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கையை கட்டிட்டு நிற்கிறார், கடற்கரையில் வந்து நிற்கிறார். டேய் பேதுரு, எந்த ஏசுநாதர் இல்லை போயிட்டாருன்னு நினச்சேன், எந்த ஏசுநாதர் கூட இருப்பார், துணையாக இருப்பார், போதும் போதும்னு பாடினேன், எல்லாம் அவர் தான்னு பாடினேன். இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு நினச்சிட்ருக்கேன். அவர் தான் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் வந்து நிற்கிறார். டேய் விட்டுருவோம், உன்னை விட்டுருவேனடா, உன்னை. ஹல்லேலூயா. உன்னை விட்டுருவேனா? உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அழைச்சேன் தெரியுமா? ஹல்லேலூயா. விட்டுருவேனா உன்னை? ஹல்லேலூயா. விட முடியாதுடா, வாடா திரும்ப அப்படின்னு கூப்பிட்டு அழைச்சாரு பாருங்க. அவர் தான் ஐயா என் நானும் நீங்களும் ஆராதிக்கிறேன். விட்டுருவேனா? ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமேன்னு சொல்லுவோமா? அவர் நல்ல தேவன். சொல்கிறார், உன்னை விடுவேனாடா, நான் உன்னை விட்டுருவேனா? அதுக்காடா அழைச்சேன். நான் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். மனுஷன் விட்டுட்டு போவான்டா, உன்னை விட மாட்டேன்டா. நான் நடுவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் போனேன். சிலுவையில் சில வேலையெல்லாம் முடிக்கணும், முடிச்சுட்டு கீழே போய் சில ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக போனேன். மற்றபடி உன்னை விட மாட்டேன், உன்னை விட்டுற மாட்டேன்டா. நீ எனக்கு வேணும்டா, ஒன்றை வச்சு பெரிய காரியம் செய்ய தான்டா போகிறேன். என்னடா முடிஞ்சிருச்சு, நீ யாரா சொன்னது உன் தலையெழுத்த? நான் ஆரம்பித்து வைக்கிறேன்டா. ஹல்லேலூயா. எவன்டா சொன்னது உன் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு? நான் வைக்கிறேன்டா உன்னை பற்ற, நான் உன்னை பற்ற வச்சு ஓட வைக்கிறேன்டா. உலகத்தில் எவனுமே உன்கிட்ட வர முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாத்துறேன்டா. டேய் வாடா பேதுரு,
கூப்பிட்டார. நடந்தது என்ன நடந்தது? என்ன நடந்தது? இயேசுநாதர் இல்லை, எல்லாம் போச்சு. ஆனால் இவன் நடந்து போகிறான். அந்த நிழல் அப்படி, ஏண்டா கை கூட வைக்கலடா, கையை கூட வைக்கலடா. இவனுக்காக ஜெபிப்போம் மக்களே சொல்லலை, எல்லோரும் கை நீட்டுங்கள் சொல்லலை. இந்த நிழல் அப்படி பட்ட உடனே இந்த தெரியுதா, இந்த நிழல் பட்ட உடனே சுகம். ஹல்லேலூயா. அவர் வருவாராம் ரோட்டில், அவரை பார்க்க முடியாது. ஐயா பயங்கர பிஸி. ஒரு நாள் வரும், நான் இதெல்லாம் உனக்கு தான் சொல்கிறேன், நான் எனக்காக, நீங்கள் உங்களுக்காக விசுவாசிங்க. ஒரு நாள் ஐயா ரோட்டில் இப்படி வர்றாரு. அவர் கை வச்சு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார். வரிசையாக கட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அவர் நிழல் எந்த பக்கம் வருதுன்னு பாருங்கடா. ஆள் கை வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைடா. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு தோத்திரம் பண்ணியிருக்கணும் தெரியணுமா? இவருக்கு போயிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இயேசுநாதர் தேடி அங்கே வந்து நிற்கிறார். முடிஞ்சதுன்னு நம்ம வாழ்க்கையை இன்னும் எவ்வளவோ இருக்குடா முடியல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்ச தேவன் அவர். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் தேடி வந்து இந்த கால வேளையில் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். முடிந்தது என்று நீ நினைக்கும் பொழுது இனித்தான் துவங்குதுன்னு அவர் சொல்றார். ஹல்லேலூயா. யாரா சொன்னது முடிஞ்சிருச்சுன்னு? இனிமே தாண்டா உன்னை நான் ஆசீர்வதிச்சு எத்தனையோ பேருக்கு பயங்கரமான ஒரு பாத்திரமாக உன்னை பயன்படுத்த போகிறேன்டா. உன்னாலேயே நம்ப முடியாதுடா, நீயே நம்ப மாட்டேன். நம்ம பேதுருவா, நான் வலையை தூக்கிட்டு போன பேதுருவா, நம்பிக்கை இழந்த பேதுருவா அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த காலத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலத்தில் சொல்ல, நீ அப்படி ஒரு நாள் இருந்த, ஆனால் நான் உன்னை மாற்றுகிறேன்.